எதையுமே மறைக்காம உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவங்க தான் கடகம் ராசியை சேர்ந்தவங்க. வாழ்க்கையை பத்தின தனி சித்தாந்தம் இவங்களுக்கு இருக்கும். நவீன உலகத்திற்கு ஏற்ப தன்னை எளிதில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க. கடகம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையும், அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதகமா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமா இருக்கும், அந்த பாதகமான விஷயத்தை தவிர்க்க நீங்க என்ன செய்யணும், சிறப்பான பயன்களை அடைய நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாச்சு, அந்த கஷ்டத்துல இருந்து எப்படா மீண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த மாதம் அதற்கு ஏதாவது பயன் தரும் வகையில கிரக அமைப்புகள் இருக்கா இல்லையா, இல்லை இப்ப இருக்கிற கஷ்டத்தை விடவே இன்னும் நிறைய படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, இதை பத்தின முழுமையான தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதம் மிகவும் ஒரு முக்கியமான மாதமா பார்க்கப்படுது கடகராசி அன்பர்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, சனி பயிற்சி மீனத்துல நடந்திருக்கு. இந்த மாதத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் இந்த அனைத்து கிரகங்களின் பயிற்சியுமே நடக்க போகுது. அதோடு சூரிய பகவான் மேசராசியில பயிற்சியாகக்கூடிய நிலை தான் இந்த சித்திரை மாதமும் பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டும் தொடங்க போகுது. இவ்வளவு நாள் கஷ்டமாகவே போச்சு, எவ்வளவு முன்னேற்றமும் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, வரக்கூடிய புத்தாண்டுக்கு அப்புறமா எங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல நிலை வருமா அப்படிங்கிற யோசனை பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க கடந்த காலத்துல. இந்த கிரக நிலை அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களோ எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வருஷம் சனி, ராகு, கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கு. சனி பயிற்சி மார்ச் 29 தொடங்கிடுச்சு. மே மாதத்துல தாங்க இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இது எல்லாமே நடக்க போகுது. ஏப்ரல் மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவது வழக்கம். அப்படி பயிற்சி ஆகும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே அந்த கிரக நிலைகளின் தாக்கம் அப்படிங்கிறது சுப மற்றும் அசுப பலன்களை ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதத்துல கடகராசி அன்பர்களுக்கு சோதனைகள் தீர்ந்துவிடும் ஒரு அற்புதமான காலகட்டமா பல நிகழ்வுகள் நடக்க போகுது. சனி பயிற்சியிலிருந்து அஷ்டம சனி விலகி இருக்கு. இப்போ 9ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் ஒன்று கூடியிருக்கு உங்களுக்கு. 15ஆம் தேதிக்கு பின்னர் 10ஆம் இடத்துல சூரிய பகவானுமே உச்சம் அடைய போகிறார். இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் தான் உங்களோட வாழ்க்கையில பெருமளவு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல இதுவரைக்கும் வந்திருந்த கஷ்டங்களும் சரி, இனி வரக்கூடிய கஷ்டங்களும் சரி, இது தீர்வதற்கு கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பரிகாரமா திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்லா உயர்ந்து செல்வதற்கும் செல்வ நிலை மேலோங்கவும் காரிய தடை விலகவும் ஒரு சிறப்பான வழிபாடா பார்க்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, எலுமிச்சை பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. அம்மன் ஆலயத்துல மட்டும்தான் இந்த எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். எல்லா ஆலயத்திலையுமே இந்த விளக்கு ஏற்றலாம், வீடுகளில் ஒருபோதும் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அன்னையின் அருளால் கடகராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டம் அனைத்தும் நன்மையா நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்னையிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக செஞ்சுக்கிறோம். மிகவும் கஷ்டப்படுறவங்க அனைவருக்குமே இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது கடகராசியில் உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் மாற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆயில்யம், பூசம், புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கடந்த காலம் அப்படிங்கிறது புரட்டி எடுத்திருக்கும். கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாகி இருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு வர கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரும் காலகட்டமா அமைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு படிப்படியாக வெற்றிகள் குவியும். சொல்ல போனா நீங்க மகிழ்ச்சியை நோக்கி நகரும் காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் அமையும். 2ஆம் அதிபதி மற்றும் 10வது வீட்டில் உச்சமா இருக்கிறதுனால ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், வழக்கறிஞர்கள், நீதித்துறை, நிர்வாகத்துறை, நிதித்துறை, அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுடைய பேச்சின் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும்.
அதுவும் பேச்சின் மூலம் சம்பாதிக்கும் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அதிலிருந்து நல்ல ஒரு வருமானம் வரும். கடந்த காலத்தில் 2 ஆண்டுகளா எதில் கஷ்டத்தை சந்திச்சிங்களோ அவை எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கு. எதை இழந்தீங்களோ அதை எல்லாமே திரும்பி வாங்கக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி சண்டைகளும் நிறைய இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசி கூட நிறைய சண்டைகள் போட்டிருப்பீங்க. ஆனா வரக்கூடிய காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுமையா தீரும். விட்டு கொடுத்து போவீங்க. மேலும் வழக்குகளில் சாதகமான சூழல் கடகராசி அன்பர்களுக்கு உண்டாகும். நல்லது நடக்கும் உங்களுக்கு. இந்த நம்பிக்கையை நீங்க கைவிடவே கூடாது. பெரிய அளவில் எந்த ஒரு சோதனையுமே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படாது. அதே போல அனைத்து விஷயத்திலுமே நிம்மதி ஏற்படும். சமாளித்துக் கொள்ளும் அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். கஷ்டம் வந்தாலுமே அதை தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடுமையான மன அழுத்தங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகம். கணவர் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களால ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும். இனி எல்லோருமே குடும்பமா ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் தான் கடகராசிக்காரங்களுக்கு. காதலர்களுக்குள் இருந்து வந்த மன அழுத்தங்களுமே தீரும். சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தவங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பேசி இதுவரைக்கும் இருந்த சண்டைகளை அதற்கான தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். முட்டுக்கட்டைகள் விலக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதமே அமையும். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா இனி வரக்கூடிய காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. பொருளாதாரத்தில் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். ஏன்னா இந்த கிரக பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தாக்கம் மிகவும் நன்மையானதா தான் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளுமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பா இருக்கு. இந்த மாற்றங்களுமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே யோக பலன்களை கொடுத்திருக்கு. கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலும் இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்திருந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு அழகக்கூடிய வாய்ப்பு. தெளிவான ஒரு மனநிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவான சிந்தனையோடு செயல்படுத்த போறீங்க. எதிலும் சாமர்த்தியமா செயல்பட்டா சாதகமான பலனை புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க பெற முடியும். செயல்திறன் அதிகரிக்கும். ஆனா உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை சாதகமான வாய்ப்பை பெற்று கொடுக்காது. உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் செயல்படலாம். அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. நெருக்கடியான சமயத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க கொஞ்சம் தாமதப்படும். அதனால எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா தான் இருக்கணும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியுமே அதை எப்படி செய்யணும், அதை எப்படி செஞ்சா சரி வரும் அப்படிங்கிறது தெளிவா சிந்திச்சு செயல்படணும். இல்லைன்னா இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் பொழுது மன தடுமாற்றம் வரலாம். மன தடுமாற்றம் வரும் பொழுது நீங்க நினைக்கிற வேலைகளை சரிவர செய்ய முடியாது. அதனாலதான் கவனமாகவும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம நிதானமா எந்த ஒரு செயலையும் செயல்படுத்தணும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க நினைப்பீங்க இந்த மாதம். அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிற வரைக்குமே ரொம்பவுமே நல்ல பயன்களை உங்களால பெற முடியும். ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா வருமா வராது அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசிச்சு பாருங்க. உங்களாலேயே சிறப்பான முடிவு எடுக்க முடியும். 3ஆம் நபரின் தலையிட்டு உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதனால கவனமா இருங்க. ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவது மாதிரி இருக்கும். இதனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுற மாதிரி இருக்கும். அதனால கவனமா பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும். கடகராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்ட தினங்கள் 23, 24. அதிர்ஷ்ட தினங்கள் 16, 17. கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் யோக பலன்கள் இருக்கு. காரிய தடைகள் விலக கடகராசி அன்பர்கள் அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மையை பெற முடியும்.
என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராவது கடகராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.